வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, அதாவது ஸ்மாக்டவுன் முடிஞ்ச ஆஃபரில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது இல்லாமல் ராயல் ரம்பிளுக்கு உங்களோட பிராக் லெஸ்னர் வரப்போகிறாராம். அது இல்லாமல் ரெசல்மனியா 40க்கு த ராக் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ரூமர்ஸ் அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கான கொஷின் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான 5 ரெஸ்லர் பேரை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் உங்களுக்கு எந்தெந்த ரெஸ்லர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நடந்த சாட்டர்டே நடந்த அந்த ஸ்மாக்டவுனில் அப்படியே முடிச்சிருப்பாங்க. பிளட் லைன் எல்லோரும் அட்டாக் பண்ணதோட முடிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஆஃபரில் நம்முடைய சாட் கேபிளுக்கும் நம்மளுடைய ஜே உசோவுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்திருக்கு. அந்த மேட்ச்சில் சாட் கேபிளை ஜே உசோ க்ளீனாக பீட் பண்ணி அந்த மேட்ச்சில் வின் பண்ணிவிட்டு அவரோட அந்த ஈட் மூமெண்ட்டாக போடுறப்ப உடனே அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக நம்மளுடைய பிளட் லைன் 2.0 இருக்க நம்மளுடைய சோலோ சிக்காவா, டாமா டாங்கா, நம்மளுடைய ஜாக்கா எல்லாருமே நம்மளுடைய ஜேவை அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணுறப்ப அந்த இடத்துக்கு நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமன் வந்திருக்காரு. நம்மளுடைய ஜே உசோவை சேவ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அதாவது நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமனை தொடர்ந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய சேமிசேனு நம்மளுடைய ஜே உசோவை காப்பாற்றிருக்காங்க. இவங்க 3 பேருமே சேர்ந்து, நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமனு, சேமிசேன், ஜே இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய பிளட் லைன் 2.0 அடித்து ஓட விட்டாங்க. ஆள் இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்தார் நம்மளுடைய சோலோ சிக்காவா. ஆனால் அவங்க எல்லாருமே ஒன்று சேருவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஆனாலும் எல்லாருமே அடித்து நம்ம பிளட் லைன் 2.0 ஓட விட்டுட்டாங்க. அதில் இன்னொரு செலிப்ரேஷன் என்ன அப்படின்னுட்டா, அங்கே இருக்க ஆடியன்ஸாக பார்க்குறாங்களா, அங்கே இருக்க சின்ன சின்ன குழந்தைகள்லாம் நம்மளுடைய ஜே உசோ, சேமிசேன், அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமன் எல்லாருமே தூக்கி அந்த ஒரு ஈட் மூமெண்ட்டை போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷனை அந்த ஸ்மாக்டவுனோட ஆஃபரில் பண்ணியிருக்காங்க. இது இப்போ ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது சொல்லலாம். அப்படி இல்லாட்டி இந்த ஒரு விஷயங்கள் இப்போ இன்டர்நெட்டில் அதிகமாக பேசப்படாத எல்லாத்துக்குமே அந்த ஈட் அப்படிங்கிற அந்த ஒரு மூமெண்ட் ரொம்பவும் ஒரு ஃபேமஸ் ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறது அப்படின்னுட்டா, இப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு ஈக்குவலாக இப்போ நம்மளுடைய ஜே உசோவுக்கும் அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ், ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையாக கண்டிப்பாக சொல்லலாம். இதுதான் நடந்துச்சு. ஸ்மாக்டவுன் முடிஞ்சு ஆஃபரில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தரமான சம்பவம். நம்முடைய ஜாக்கஃபாட்டுக்கெல்லாம் அந்த ஸ்பியர்லாம் நம்முடைய ஜே உசோ போட்டதெல்லாம் உண்மையிலுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த ஆஃபரில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். 2025 ராயல் ரம்பிள் நடக்க போகுதுப்பா. ராயல் ரம்பிள் பிப்ரவரி மாதம் தான் நடக்க போகுது. இந்த பிப்ரவரி மாதம் நடக்க போகிறதுக்காக நம்மளுடைய WWE ஒரு அடிஷ்னலாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஒரு புது லோகோ, புது என்ட்ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய ஒரு விஷயத்த நம்மளுடைய WWE பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களோட ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, பிப்ரவரி 2ஆம் தேதி நடக்க போகுது. பிப்ரவரி 2ஆம் தேதி தான் நடக்க போகுது. இதில் இப்போ உங்களோட ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, அந்த ஒரு நம்பர் வைஸில் 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நம்பர் வைஸில் பார்க்குறீங்களா, இதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டால், உங்களோட ரோமன் ரெயின்ஸு, ஜான்சனா, பியாங்கா பிளேரு, அப்புறம் செத் ரோலின்ஸு, சிஎம் பங்கு, அப்புறம் நம்முடைய டேமியன் பிரியன்ஸு, எல்ஐ நைட்டு, கோடி, கும்தரு, அதுக்கப்புறம் நம்முடைய லியூ மார்கனு, டாமினிக் மிஸ்டீரியோ, நம்மளுடைய சோலோ சிக்காவா, அப்புறம் ரியா ரிப்ளே, நம்மளுடைய கார்டிஸ் ஃபரியோ, ட்ரூ மேக்னர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இதில் ஜான்சனாவில் நிறைய பேர் இருக்காங்க. இது இப்போ WWE ஒரு புதிய ஒரு விஷயமா இதை பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அந்த ஒரு ட்ரீஸர்லாம் விட்டுருக்காங்க. இது மாதிரி நம்ம நடக்க போதும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்காங்க. ஆனாலும் இது ஒரு புதுசாக இருக்குது. WWE பண்ணது ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நண்பா. ஆனால் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி WWE பண்ணியிருக்காங்களா, கவுண்டிங் கணக்கில் 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கவுண்டிங் கணக்கில் இது பண்ணியிருக்காங்கல்ல. ஆனால் இது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இருக்குல்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 8 வந்துருக்குது. ஆனால் 8ல் எஃப் கீழே 8ன்னு இருக்கும். அந்த 8 அப்படிங்கிறதுல அந்த மூவியில் நடித்தவங்க எல்லாமே அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். அதோட ஒரு மிகப்பெரிய ஒரு காப்பியாக தான் இப்போ WWE காப்பி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது. மேபி அது உண்மையானு கேட்டால் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சர்ச் பண்ண வரைக்கும் அது உண்மையாக தான் இருக்குது. ஆனால் இப்போ WWE இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களோட பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னரை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ இன்டர்நெட்டில் போயிட்டுருக்குன்பா. நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன். பிராக் லெஸ்னர் WWEக்கு வரணுமா வர வேணாமா, அதை ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கன்பா. ஏன்னா இப்போ WWE என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், பிராக் லெஸ்னர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரூமரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, WWE பிராக் லெஸ்னர் கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணல,
அதை வந்து WWE மறைமுகமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் போகுது. ஆனால் ஏகப்பட்ட ரூமர் போகுது. ஆனால் அதாவது வருவார், வரமாட்டார், ராயல் நம்பருக்கு வருவார், நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ரூமர் வந்து பிராக் லெஸ்னர் மேலே போய்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ பிராக் லெஸ்னர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து WWE ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. அதாவது நான் வந்து இதுக்கப்புறம் நான் WWEக்கு நான் வரமாட்டேன். அப்படி நான் WWEக்கு வரேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஹால் ஆஃப் ஃபேமில் தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வின்ஸ் மேக்கன் இருந்தப்போ நான் WWEல இருந்தானா எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வின்ஸ் மேக்மேன் என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதாவது எனக்கு ஃபேவராக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதாவது நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து வின்ஸ் மேக்கன் வந்து முடிவெடுத்து என்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னா அந்த விஷயத்தில் வந்து நான் சேஞ்ச் பண்ணி கூட அந்த விஷயத்தை நான் பண்ணுவேன். அதுக்கு வின்ஸ் மேக்மேன் எந்த விதத்துலையும் தலையிட மாட்டார். அதாவது எனக்கு வந்து WWE இருக்க வரைக்கும் ஒரு ஃபுல் ஃப்ரீடமை வந்து வின்ஸ் மேக்மேன் கொடுத்தாரு. அதனால எனக்கு வந்து கண்டிப்பாக WWEல 100க்கு 90% வந்து எனக்கு வின்ஸ் மேக்மேன் கூட இருக்கிறப்ப எனக்கு WWEல ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு விருப்பமாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஆனால் இப்போ வந்து வின்ஸ் மேக்மேன் WWEல இல்லை. இப்போ முழுக்க முழுக்க WWE வந்து ட்ரிபிள் ஹெச்சோட கண்ட்ரோலில் இருக்கனால எனக்கு ட்ரிபிள் ஹெச் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பிராக் லெஸ்னர் சொல்கிறாரு. ஆனால் ட்ரிபிள் ஹெச் சொல்கிற பதில் என்ன அப்படின்னு கேட்டால், எங்களுக்கும் பிராக் லெஸ்னருக்கும் எந்த விதமான சண்டையும் கிடையாது, எந்த வித ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு வந்து பிராக் லெஸ்னர் வரேன்னு சொல்லிட்டார் அப்படின்னா எங்களுக்கு வந்து பிராக் லெஸ்னர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் ஹெச் வந்து அவரோட ஒப்பீனியன் சொல்கிறாரு. ஆனால் பிராக் லெஸ்னர் எனக்கு விருப்பம் இல்லை, ட்ரிபிள் ஹெச் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் மேபி பிராக் லெஸ்னர் வர்றதும் வராமல் போகிறதும் அவரோட கையில் தான் இருக்குது. ஆனால் WWE வந்து நாங்கள் பிராக் லெஸ்னர் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி WWE நினைக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாருன்னா, இப்போ பிராக் லெஸ்னர் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்தாலும் வருவார், வராமல் போகலாம். அதே மாதிரி ராயல் ரம்பிளுக்கு சஸ்பென்ஸாக ரிட்டர்ன் வர்றதும் வராமல் போகிறதும் எல்லாமே முழுக்க முழுக்க நம்மளுடைய பிராக் லெஸ்னர் கையில் தான் இருக்கே தவிர நம்மளுடைய WWE கையில் எந்த விதமான பொறுப்புகள் எந்த ஒரு கடமையுமே இல்லை. ஏன்னா அவர் வர்றாரு அப்படின்னு பிராக் லெஸ்னர் மட்டும்தான் முடிவு எடுக்கணுமே தவிர WWE முடிவு எடுக்கிறதுக்கு எந்த விதமான ரைட்ஸுமே WWEக்கு கிடையவே கிடையாது. அதனால் நான் சொல்கிற ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டால், பிராக் லெஸ்னர் நெட்ஃப்ளிக்ஸுக்கு வராரு, வராமல் போகிறாரு. அதே மாதிரி ராயல் ரம்பிளுக்கு வராரு, வராமல் போகிறாரு. அதனால் பிராக் லெஸ்னர் ராயல் ரம்பிளுக்கு வருவார், நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ரூமர் அண்ட் அப்டேட்டையும் நம்பாதீங்க. அதாவது எல்லாமே முழுக்க முழுக்க ஃபேக். அதாவது ரூமராக தான் போதே தவிர அதாவது பிராக் லெஸ்னர் ராக்கு வருவார், ராயல் ரம்பிளுக்கு சஸ்பென்ஸர் ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ரூமராக தான் போகுதே தவிர அதாவது அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு விஷயமே பிராக் லெஸ்னர் கண்டிப்பாக ராயல் ரம்பிளுக்கு வருவார், நெட்ஃப்ளிக்ஸ் ராக்கு போப்போ அந்த ஒரு ரால வருவார் அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு அப்டேட்டுமே இன்ன வரைக்கும் வரல. அதனால் பிராக் லெஸ்னர் பற்றி வர எந்த ஒரு நியூஸுமே நீங்கள் நம்பாதீங்க. இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஐயா ராக்கு, நீ WWEக்கு வருவியா வரமாட்டியாயா? உன்னை பற்றி தாயா இன்டர்நெட்டில் இன்னமும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, நீ வருவியா வரமாட்டியா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீ பாட்டுக்கு கிளப்பி விட்டு போயிட்ட. ரோமன் ரெயின்ஸ்ட்ட வந்து அந்த டைட்டில் வந்து கொடிக்கிட்ட போச்சு. அப்போ வந்து இந்த டைட்டில் உங்ககிட்ட இருக்கிறதோட என்கிட்ட தான் நல்லா இருக்குது, இந்த டைட்டில் எனக்கு வேணும், நான் WWEக்கு நான் திரும்பி ரிட்டர்ன் வரப்போ இந்த டைட்டிலுக்காக நான் கண்டிப்பாக நான் மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா இருந்த ஃபேன்ஸை நீ சொரிஞ்சு விட்டு போயிட்ட. ஒரு அவங்க மனசில் வந்து ஒரு ஆழமான இந்த விஷயத்தை பதிச்சுட்டு போயிட்ட. அதாவது அதாவது ராக் விசஸ் கோடி மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை உருவாக்கிட்டு போயிட்டேன். ஆனால் இப்போ அது நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த நேரத்துக்கு உனக்கு வந்து ஷெட்யூல் இருந்துச்சு அப்படின்னா நீ கண்டிப்பாக வரமாட்டியா, இல்லை வருவியா வரமாட்டியா? ராக் சொன்னாரே WrestleMania 41ல் ராக் விசஸ் கோடி மேட்ச் நடக்குன்னு சொன்னாரே, இப்போ நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் மண்டையை போட்டு பிச்சுட்டு கிடக்குறானுங்க. அதாவது இப்போ ராயல் ரம்பிளுக்கு வருவீங்களா, இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் போகல அதுக்கு வருவீங்களா அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஆர்கியூமெண்ட், ஏகப்பட்ட ஒரு கொஷின் எல்லாமே ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குது. அதாவது என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் போகல அந்த ஒரு ராக்கு மேபி உங்களோட ஃபைனல் பாஸான த ராக் வரலாம். அப்படி ஒரு வேளை வரல, அதே மாதிரி ராயல் ரம்பிளுக்கு உங்கள் ராக் வரல, ரெண்டுக்குமே வரலப்பா அப்படின்னா அதாவது ராக் விசஸ் கோடி மேட்ச் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி WrestleMania 41ல் நடக்காது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இன்டர்நெட்டில் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் போகல அந்த ராலையும் சரி, அப்படி இல்லாட்டி ராயல் ரம்பிள் இந்த ரெண்டுலையுமே ராக்கு வந்துட்டார். ஏதாவது ஒன்றில் வந்து நான் வந்து கண்டிப்பாக நான் மேட்ச் பண்ணுறேன், கோடி கூட வந்து நான் மேட்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாருப்பான். அந்த நேரத்தில் ராக்குக்கு வந்து எந்த ஒரு ஷெட்யூலும் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்கேன், எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, அது எனக்கு வந்து எந்த ஒரு கருத்தும் கிடையாது, நான் வந்து கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நான் வந்து WrestleMania 41ல் கோடி கூட நான் மேட்ச் பண்ணுறேன் அப்படின்னு நம்மளுடைய ராக்கு சொல்லிட்டார் அப்படின்னா கம்பல்சரி 100% WrestleMania 41ல் ராக் விசஸ் கோடிக்கான அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் மேட்ச் நடக்கும். ஒருவேளை உங்களோட ராக் வந்து ராயல் ரம்பிளுக்கும் வரல, நெட்ஃப்ளிக்ஸுக்கும் வரல அப்படின்னா WrestleMania 41ல் கோடி விசஸ் ராக் மேட்ச் நடக்காது. சரிப்பா, அப்போ ராக்கு தானே சொன்னார்
அதாவது நான் திரும்பி WWE வருவேன். வர்றப்ப கண்டிப்பா உங்ககிட்ட இருக்க அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனுக்காக மோதுன்னு சொன்னாரு. அப்ப நீ சொல்ற மாரி WrestleMania 41ல ராக் வெர்சஸ் கோடி மேட்ச் நடக்கலாம். அப்ப எப்போ தான் நடக்கும் அப்புட்னா, அதாவது ராக்கு சொன்னதுனா கண்டிப்பா மேட்ச் நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. உங்ககிட்ட இருக்க சாம்பியன் வந்து நான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னாரே தவிர, இந்த WrestleMania 41ல வாங்குவேன் அப்படின்னு சொன்னாரா? சொல்லவே இல்ல. அது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, சொல்லவே இல்ல. ஏன்னா அதுக்கப்புறம் ராயல் ரம்பிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நடக்கப்போற பிக்கெஸ்ட் பே per viewல நிறைய இருக்குது. அதாவது சம்மர் ஸ்லாம் இருக்கு, மனி இன் த பேங்க் இருக்கு, அதுக்கப்புறம் கிளாஷ் ஆஃப் த கேசில் இருக்குது, அது மாதிரி கிரவுன் ஜுவல் இருக்குது. அப்படிங்கிற ஏகப்பட்ட பெஸ்ட்டான ஒரு பேப்பர்லாம் அதுக்கப்புறம் இருக்கு. அந்த பேப்பரில் கூட உங்களோட கோடிக்கும் உங்களோட ராக்குக்குமான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் மேட்ச் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் போயிட்டுருக்கு. அப்போ WrestleMania 41ல யாருக்கு தான் மேட்ச் கோடி கூட அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவனாச்சும் இழிச்சவன் இருப்பான். அவன் இருக்கிறானுங்க. நம்மளுடைய ஜான்சினா இருக்கார், ரேண்டி ஓட்டன் இருக்கார், கெவின் ஓவன்ஸ் இருக்கார். அவங்களுக்குள்ளே ஒரு ஃபீடை கொண்டுட்டு போயிட்டு அதாவது அது WrestleMania 41ல ராக் கோடி மேட்ச் நடக்காட்டி இவங்க 3 பேர்த்தையும் வச்சு ஏதாவது ஒரு பலியாடை கொண்டுட்டு வந்து நம்முடைய கோடிக்கு ஆப்போனண்ட்டாக வச்சு WrestleMania 41ல மேட்ச் பண்ணி அந்த சாம்பியனை வந்து நம்முடைய கோடியை ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுற மாதிரி வரும். அப்படி நம்முடைய கோடி அவரோட சாம்பியனை ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னா, இப்போ நான் சொன்னால அதாவது WrestleMania 41ல ராக் வெர்சஸ் கோடி மேட்ச் நடக்காத பட்சத்தில் அதுக்கு அடுத்து அது 2025 நடக்க போகிற மனி இன் த பேங்காக இருக்கட்டும், சம்மர் ஸ்லாமாக இருக்கட்டும், இல்லை கிரவுன் ஜுவலாக இருக்கட்டும், ஏதாவது அந்த பேப்பரிங்கில் வந்து நம்முடைய ராக்குக்கும் நம்முடைய கோடிக்குமான மேட்ச் வந்து நடக்கும். அப்படி நடந்தால் தான் நம்முடைய ராக்கு சொன்ன மாதிரி அந்த பிளான் கரெக்டாக வரும். அதாவது நான் வந்து WWEக்கு வருவேன், உங்கள்கிட்ட இருக்க அந்த சாம்பியனை வந்து நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி தான் இருக்கும். அப்போ WrestleMania 41ல நம்மளுடைய கோடிக்கு வந்து யார் பலியாடாக போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ராக் வெர்சஸ் கோடி மேட்ச் நடக்கும். ஆனால் நடக்காமலாம் போகாது. ஆனால் WrestleMania 41ல நடக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கம்மி தான். ஆனால் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா 2025க்கு அதாவது ராயல் ரம்பிளுக்கு மேலே வேணால் மேபி நடக்கலாம் நண்பா. ஏன்னா உங்களோட ஒப்பீனியன் படி கண்டிப்பாக இல்லாட்டி ராயல் ரம்பிள் இல்லை ரெண்டுலேயுமே ஏதாவது ஒன்றில் வந்து கண்டிப்பாக நான் ராயல் ரம்பிள் அதாவது WrestleMania 41ல கோடி கூட மோதுறேன் அப்படிங்கிற மாதிரி ராக்கு சொல்லிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் நடக்கும். அதாவது கோடி விசஸ் ராக் மேட்ச் நடக்கும். அப்படி இதில் ரெண்டுக்குமே வரல அப்படின்னா 2025 மேலே தான் ஏதாவது ஒரு பேப்பரில் கண்டிப்பாக ராக் விசஸ் கோடி மேட்ச் நடக்கும் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா.